ராக்கெட் லான்ச்சஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ ஆர்டர் 2A/2025. ஆல்ரெடி நம்ம எஸ்பிஐ ஆர்டர் 2 பார்த்துருக்கோம். இது அந்த ஆர்டரோட ஒரு அடிஷ்னல் தான். எஸ்பிஐ ஆர்டர் 2க்கு அப்புறம் 3, 4 அப்படின்னு ஆர்டர்ஸ் இருந்துச்சு. இது அடிஷ்னல், அதாவது எம்எஸ்எஸ்சி ஸ்கீம்ஸோட அடிஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிறதுனால 2Aன்னு வச்சுருக்காங்க. இது வந்த டேட் பார்த்திங்கன்னா 12th June 2025. இதில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் என்னென்னா ஆல்ரெடி 2ல் பார்த்தது தான். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 40% விட்ராவல் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் இன் ஃபினாக்கல். 2ல் சொல்லியிருந்த விஷயந்தான். எக்ஸ்ட்ரா இதில் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எஸ்பிஐ ஆர்டர் 2/2025ல் எம்எஸ்எஸ்சி விட்ரால் அமௌண்ட்டை 3 கேட்டகரியில் மட்டும்தான் விட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இசிஎஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ். இதில் அந்த விட்ரால் பண்ணக்கூடிய 4 கேட்டகரிஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பை கேஷ். வித்தின் த ப்ரிஸ்கிரைப்ட் லிமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா கேஷை நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பை கிரெடிட் டு எ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட். நம்மளோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா த்ரூ எ போஸ்ட் மாஸ்டர் செக் அக்கௌண்ட். ஃபோர்த் ஒன் தான் நியூவாக பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் த்ரூ இசிஎஸ் டு அதர் பேங்க் அக்கௌண்ட்ஸ். நம்மள்கிட்ட இருக்கிற எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம இந்த விட்ரால் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் விட்ரால் பண்ணுறதுக்கு ஒரு 3 க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட் ஒன் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி 1 இயர் முடிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து விட்ரால் எடுக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ண டேட்லேருந்து 1 இயர் முடிஞ்சிருக்கணும். அப்புறம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அமௌண்ட்டில் 40% தான் விட்ரால் எடுக்க முடியும். தேர்ட் ஒன் அந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடாது. அதாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. இந்த 3 கேட்டகரியும் தான் விட்ரால் பண்ணுறதுக்குரிய இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த ஆர்டர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.